Hey guys, welcome back to MTech தமிழன். இன்னைக்கான நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன வீடியோனா நம்மள ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வரும். காமனாக இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதோட சொல்யூஷன்ஸ் தெரியாது. அதெல்லாம் வரையில் நமக்கு அப்படியே செம்ம எரிச்சலாகும். ஃபோனை தூக்கி போட்டு உடைக்கிற அளவுக்கு போகும். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ்னால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அதோட சொல்யூஷன்ஸ்லாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னா பேட்டரி ட்ரைனேஜ் தான். நம்மள நிறைய யூசர்ஸ்க்கு வந்து முக்கியமான ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறதே இந்த பேட்டரி ட்ரைனேஜ் தான். ஸோ சார்ஜ் ஃபுல் பண்ணியிருக்கோம் உடனே பேட்டரி ட்ரைன் ஆகிரும். ஸோ இதுக்கு வந்தாலும் இதோடைய சொல்யூஷன்ஸ்லாம் என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய மொபைலில் வந்து பேட்டரி சேவர் எனேபிள் பண்ணுங்கள். ஸோ பேட்டரி சேவர் எனேபிள் பண்ணுறதுனால நிறையா பேட்டரி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா நம்மளுடைய மொபைலில் இருக்கிற ஆப்ஸ் எந்த அப்ளிகேஷன் வந்து நிறைய பேட்டரி யூஸ் பண்ணிக்குதுன்றதை பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதை பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் நம்மளுடைய பேட்டரி செட்டிங்ஸ் போயிடணும்னு சொன்னால் அதிலே நம்ம காட்டும் எந்தெந்த ஆப்ஸ் வந்து எவ்வளோ பேட்டரி எடுத்துக்குதுன்னு. ஸோ அதில் எந்த ஆப்ஸ் அதிகமாக பேட்டரி அப்சர்வ் பண்ணிக்குதோ அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லைட் வெர்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி ட்ரைனேஜோட ப்ராப்ளம் கம்மியாகும். அப்புறம் வந்து நம்மளுடைய மொபைலில் ஆட்டோ பிரைட்னஸ் வச்சுருப்போம். ஸோ அதையும் நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணிடுங்க. ஏன்னா ஆட்டோ பிரைட்னஸ் வைக்கையில் நம்மளுடைய லைட் நம்ம அங்கங்கே போயிடும், லைட் இது மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அது அந்த சென்சாரும் நம்ம அந்த மொபைலோட பிரைட்னஸ் அப்படியே மாற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இதனாலேயும் நம்மளுடைய மொபைலில் பேட்டரி ட்ரைன் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்ததாக நம்மளுடைய ஸ்க்ரீனுடைய டைம் அவுட் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நிறைய பேர் 1 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படிலாம் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி வைக்கல நம்மளுடைய மொபைல் ஸ்க்ரீன் ஆன்லேயே இருக்கும். ஸோ இதனாலையும் பேட்டரி வந்து குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அந்த 30 செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸ்லாம் இருக்கும், அந்த மாதிரி மாட்டி வச்சுக்கோங்க. நம்மளுடைய மொபைலில் பேக்ரவுண்ட் ஆப்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து நிறைய பேக்ரவுண்டில் ஆப்ஸ் ரன் ஆகிற மாதிரி வச்சுருப்போம். ஸோ பேக்ரவுண்ட் ஆப்ஸில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொன்னால் ஸோ ஒரு ஆப் 2 ஆப் மட்டும் பேக்ரவுண்டில் ரன் ஆகிற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதனாலே நம்மளுடைய பேட்டரி ட்ரைன் ஆகிறத நம்ம வந்து ஓவர் கம் பண்ணலாம். ரெண்டாவதான ப்ராப்ளம் என்னென்னு சொன்னால் நெட்வொர்க் ஸ்பீட் தான். ஸோ நமக்கு நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்குது. ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய நெட்வொர்க் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய நெட்வொர்க் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவர் ஃபுல்லாக கிடைக்குதா, இல்லை டவர் கிடைக்கலனா கூட வந்து நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் நம்ம ஏற்றிருக்கோம். என்ன அப்ளிகேஷன்ஸ்னால் ஸோ நெட்வொர்க் ஸ்பீடாக ஒர்க் ஆகிறதுக்கு அப்ளிகேஷன்ஸ், அப்புறம் வந்து இந்த பேட்டரி பூஸ்டர், இந்த மாதிரி நிறைய பூஸ்டர்ஸ் மாதிரி பவர் கிளீனர் அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணி வச்சுருப்போம். இதில் நிறைய ஆட்ஸ் வரும். இதனாலே கூட நமக்கு வந்து நெட்வொர்க் ஸ்லோவாக கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதையும் டெலிட் பண்ணிடுங்க. உங்களுடைய மொபைலில் அந்த விஜிட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ உங்களுடைய மொபைல் ஃப்ரண்ட்டில் அந்த விஜிட்ஸ்லாம் நிறையா இருக்கும், தேவையில்லாமல் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த விஜிட்ஸ்னாலையும் ஸ்லோவாக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் டெலிட் பண்ணி போட்டுருங்க. அப்புறம் வந்து என்னென்னா உங்களுடைய மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து உங்களுடைய மொபைலோட கேட்ச் மெமரியை டெலிட் பண்ணுங்கள். ஸோ இந்த விஷயம்லாம் பண்ணுறதுனால உங்களுடைய மொபைல் இன்டர்நெட் ஸ்பீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் ஆச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய மூணாவதான ப்ராப்ளம் என்னென்னா கால் எண்ட் ப்ராப்ளம் தான். நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், திடீர்னு அப்படியே கால் கட் ஆயிரும். ஸோ இது என்ன ப்ராப்ளம்னா நம்மளுடைய நெட்வொர்க் சரியில்லாமல் இருக்கலாம். உங்களுடைய நெட்வொர்க் சரியில்லாமல் இருந்தாலும் கட் ஆகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைல் நெட்வொர்க்கை செக் பண்ணுங்கள். ஓகே, அது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்புறம் நான் சொல்லக்கூடிய இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களுடைய மொபைல் டயல் பேட் போய்க்கோங்க. அதில் போயிட்டு மேலே ரைட்டில் கார்னரில் வந்து 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணோடனே கால் செட்டிங்ஸ் வரும். கால் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. கால் செட்டிங்ஸில் போயிட்டு சிம் கார்டு செட்டிங்ஸ் போங்க. சிம் கார்டு செட்டிங்ஸில் போனதும் அதில் கால் பேரிங்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போனதும் உங்களுக்கு வந்து அவுட் கோயிங் கால்ஸ் அவுட்டேஜ்னு இருக்கும். ஸோ அது வந்து ஆனில் இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஃபோர்த் ஒன்றா பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னா ஆப் கிராஷ் ஆகிறது தான். ஸோ ஆப் கிராஷ் ஆகிடுச்சுன்னா அப்படியே ஸ்டக் ஆகி நின்றும். ஸோ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுடைய ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா உங்களுடைய ஸ்டோரேஜ் செக் பண்ணுங்கள். நம்மளுடைய ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருந்தாலும் ஆப் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிற்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ செக் பண்ணுங்கள். ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருந்தால் ஸ்டோரேஜே கிளியர் பண்ணி பாருங்கள். அப்படியும் ஒர்க் ஆகலைன்னா உங்களுடைய மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்போயும் ஆகலைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் கிளியர் த கேட்ச் டேட்டா. உங்களுடைய அந்த அப்ளிகேஷனோட கேட்ச் டேட்டாவை கிளியர் பண்ணி பாருங்கள். எதுவுமே பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகலைன்னா அந்த அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். இன்னும் ஒர்க்காகவே ஆகலைன்னு சொன்னால் நீங்கள் அதில் வந்து நிறைய பக்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து அதோட அப்டேட்காக வெயிட் பண்ணுங்கள். நல்லா அப்டேட்டட் வெர்ஷன் நல்லா பக்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுக்கப்புறம் அப்போ இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். அப்போ கரெக்டாக ஒர்க் ஆகும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னா மொபைல் ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்றது வர்றது தான்.
இது வந்து நம்மள எக்கச்சக்க பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். நம்ம என்ன தான் ஆப்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணாலும் ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னே காட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ், ஃபைல்ஸ், வீடியோஸ் இதெல்லாம் நம்ம டெலீட் பண்ணிடணும். ஸோ நம்ம வந்து ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் லைட் வெர்ஷன் யூஸ் பண்ணாமல் அந்த ஒரிஜினல் வெர்ஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப அது நிறையா டேட்டாவை கன்சியூம் பண்ணிக்கும், போக போக கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இதனாலே நம்மளோட ஸ்டோரேஜ் அப்படி நிறைய பிடிச்சிக்கும். இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் நம்ம லைட் வெர்ஷன் யூஸ் பண்ணோம்னு சொன்னால் நம்மளோட டேட்டா நிறையாவே ஸ்டோர் ஆகலாம். ஸோ நம்மளோட சிஸ்டம் ஸ்பீடாகவும் ஒர்க் ஆகும். ரெண்டாவது வந்து நம்மளுடைய ஆப்ஸோட கேட்ச் மெமரி டெலிட் பண்ணணும். இப்போ ஃபேஸ்புக் இருக்கா, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு, ஷேர்சாட்டு இது எல்லாத்துக்கும் கேட்ச் மெமரி நம்ம அடிக்கடி டெலிட் பண்ணிகிட்டே வரணும். அதாவது டெம்பரரி ஃபைல்ஸ்லாம் அதில் போய் சேவ் ஆகும். நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ ஒரு கேட்ச் மெமரி டெலிட் பண்ணுறது எப்படின்னா, நம்ம வந்து ஒரு யூடியூப் இருக்குதுன்னா யூடியூப் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணதும் ஒரு ஐ பட்டன் வரும். அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணோடனே ஆப் இன்ஃபோக்குள்ளே போயிடும். ஸோ அதுக்குள்ளே போனோடனே ஸ்டோரேஜ் போங்க. ஸ்டோரேஜில் போனதும் கேட்ச் மெமரின்னு இருக்கும், அதை டெலிட் பண்ணிடுங்க. ஸோ இது ஒரு விஷயம். ஸோ கேட்ச் மெமரி ஒரு 4-5 GB கிட்ட பிடிச்சிருக்கும். ஸோ இதையும் கிளியர் பண்ணிக்கோங்க. பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்மளுடைய மொபைலில் வந்து அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகாது. ஸோ இதுக்கான சொல்யூஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகுது காரணம் என்னென்னா, நம்மளுடைய ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்கலாம். மொபைல் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருந்தால் அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகாது. ஸோ அப்படி இல்லைனா அது வந்து ஓல்டர் வெர்ஷனாக இருக்கலாம். ஸோ அதனாலேயும் நம்ம டவுன்லோட் ஆகாமல் இருக்கலாம். அப்புறம் வந்து அடுத்த விஷயம் என்னென்னா, உங்களுடைய ப்ளே ஸ்டோர் இருக்கு இல்லையா, ஸோ அதோட கேட்ச் மெமரியை வந்து கிளியர் பண்ணி பாருங்கள். ஸோ கிளியர் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். அப்போயும் ஆகுனா உங்களுடைய மொபைலில் ஒரு ரீஸ்டார்ட் போட்டு டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அடுத்த ப்ராப்ளம் என்னென்னா, மொபைல் ஹீட் ஆகிறது தான். நம்மளுடைய மொபைல் ஒரு சில டைமில் ரொம்பவே ஹீட் ஆகும். ஸோ இந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கும் இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணது பார்க்கலாம். உங்களுடைய மொபைலில் ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா, உங்களுடைய மொபைலை சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கையில் யூஸ் பண்ணாதீங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, உங்களுடைய மொபைலை வந்து எப்படி சன்லைட்டில், அதாவது வெயில் படம் மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அதனாலே நம்மளுடைய மொபைல் வந்து ஹீட் ஆகலாம். மூணாவது விஷயம் என்னென்னா, ஹெவி ஆப்ஸ் அண்ட் கேம்ஸு, நம்மளுடைய மொபைல் கெப்பாசிட்டியை அதையும் தவிர்த்து அதிகமான ஜிபி உள்ள கேம்ஸ் அந்த அப்ளிகேஷன்லாம் வச்சுருந்தோம்னா அதனாலே நம்மளுடைய மொபைல் வந்து ஹீட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த காரணத்தினாலே நம்மளுடைய மொபைல்ஸில் வந்து ஹீட் ஆகலாம். நம்மளுடைய மொபைலில் ஹை லெவலில் பிரைட்னஸ் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இதனால கூட நம்மளுடைய மொபைல் வந்து ஹீட் ஆக சான்சஸ் இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, சார்ஜ் பண்ணையில் நம்ம அந்த மொபைல் கவர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த மொபைல் கவரை கழட்டிட்டு சார்ஜ் பண்ணுங்கள். ரொம்பவே ஹீட்டான இடத்துல வச்சு சார்ஜ் பண்ணாதீங்க. ஃப்ரிட்ஜ் மேலே, டிவி மேலே அங்கெல்லாம் வச்சு சார்ஜ் பண்ண தேவையில்ல. ஸோ அந்த மாதிரி ரொம்பவும் கூலிங்காகக்கூடாது, ரொம்பவும் ஹீட் ஆகக்கூடாது. நார்மலான இடத்துல வச்சு சார்ஜ் பண்ணுங்கள். ஸோ இதனாலே நம்மளோட வந்து மொபைல் ஹீட் ஆகிறது வந்து தவிர்க்கலாம். கடைசியான ப்ராப்ளம் என்னென்னா, அதாவது நோட்டிஃபிகேஷன் டிலேவாக வராது. நமக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வராது, கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வரும். ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுடைய மொபைலில் அப்ளிகேஷன் ஆப்ஸ் போய்க்கோங்க. ஆப்ஸில் போய்ட்டு ரைட்டில் கார்னரில் 3 டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணது ஸ்பெஷல் ஆப்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் போனதும் பேட்ரி ஆப்டிமைசேஷன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை ஆஃப் பண்ணி விடுங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னா, நம்மளுடைய பேட்டரி ஆப்டிமைசேஷன் ஆன் பண்ணாது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுக்கும். அதாவது எப்படி சொல்கிறது, அதாவது ஆட்ஸ் வராது, நோட்டிஃபிகேஷன்ஸ் வராது, நிறைய விஷயங்களை கட் பண்ணி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி வச்சிடும். ஸோ அதனால நமக்கு வந்து மெசேஜ் டிலேவாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ என்னென்னு சொன்னால், நம்மளுடைய மொபைலில் அடாப்டிவ் பேட்டரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம வந்து எனேபிள் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த ஆப்ஷனை ஆஃப் பண்ணணும். நீங்கள் இது எப்படி பண்ணணும்னு சொன்னால், உங்களுடைய செட்டிங்ஸில் பேட்டரி போய்க்கோங்க. பேட்டரி போய்ட்டோடனே மோர் பேட்டரி செட்டிங்ஸ்னு இருக்கும். அதுக்குள்ளே போனோடனே அடாப்டிவ் பேட்டரின்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை டிசேபிள் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது பண்ணுறதுனால நம்மளுடைய மொபைலுக்கு வந்து என்ன சொல்கிறது, நம்மளுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன் டிலே ஆகிறது வந்து அது வராது. ஸோ நோட்டிஃபிகேஷன் டப்புன்னு வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் போடுங்க. அண்ட் மறக்காமல் கீழே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களோ, ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் நம்புகிறேன். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சப்போர்ட்டு கொடுங்க. உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன். நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ நான் அந்த அளவுக்கு என்னுடைய கண்டென்ட்டை ஹை லெவலில் கொண்டு போய் போடுறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது எம்டெக் தமிழன்.